ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் காய்ச்சறது தான் நான் வீடியோ எடுக்கிறேன். இது ஏற்கனவே நான் ஒரு பாட்டில் காய்ச்சி யூஸ் பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட் பாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டில் காய்ச்சி யூஸ் பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட் பாட்டில் எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்ன பொருள் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, வெந்தயம் 1 ஸ்பூன். நான் வந்து எடுத்துருக்கிறது 1/4 லிட்டர் எண்ணெய் தான். அதனால் எனக்கு இந்த இது போதும். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுத்துக்கிறீங்களோ அது அளவுக்கு நீங்கள் அளவு கூட்டிக்கோங்க. வெந்தயம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சின்ன ஸ்பூனில். 1 கொப்பு வேப்பிலை, அப்புறம் மருதாணி 2 கொப்பு எடுத்திருக்கேன். 2 இது எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரோஸ்மேரி, அப்புறம் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், அப்புறம் கருவேப்பிலை. இது 1/4 லிட்டர் எண்ணெய்க்கு இதுவே பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க விடும் போது இது எல்லாமே நிறையா இறங்கி நம்ம எடுத்து ஊற்றும் போதும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபில்டர் பண்ண மாட்டேன். கொஞ்சம் அடியில் டெபாசிட் ஆகி அந்த எண்ணெயெல்லாம் உடஞ்சிருக்கும் பார்த்திங்களா, இலையெல்லாம் உடஞ்சதோடு சேர்த்து தான் இது வச்சுருப்பேன். ஆக்சுவலி எனக்கு த்ரோட்டில் வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது, தொண்டை கட்டியிருக்கு. அதனால் எனக்கு என் வாய்ஸ் எப்படி கேட்குது தெரியல. பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும் இப்போதைக்கு எண்ணெய்க்கு போதும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எண்ணெய் காய்ச்சிரும் அப்படின்னா இந்த மாதிரி இரும்பு பாத்திரத்தில் காய்ச்சுங்க, அதுதான் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நான் கொஞ்சம் எண்ணெய் தான் காய்ச்ச போகிறேன். ஆனால் என்கிட்ட இதுதான் பெரிய பாத்திரம் இருக்குது. ஸோ அதனால் இதில் காய்ச்சுறேன். சின்ன பாத்திரம் இருந்தாலும் ஓகே, நான் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இரும்பு பாத்திரம் யூஸ் பண்ணுறது ரொம்பவே ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். அதில் யூஸ் பண்ணியே காய்ச்சுங்க, ஓகேவா? அடுப்பு ஆன் பண்ணிட்டு பாத்திரம் ட்ரையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிடுவேன். ஆக்சுவலி இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா கொஞ்சம் நல்லா கொட்டிடுச்சு. ஆஃப்டர் டெலிவரி போஸ்ட்மார்ட்டமுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா எல்லாருக்குமே முடி கொட்டும். அந்த டைமில் நல்லா கொட்டிடுச்சு. கொட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ கொஞ்சம் பேபி ஹேர்லாம் ஃபார்ம் ஆகி கொஞ்சம் வளருது. கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக சூடாகட்டும். லைட்டாக சூடானோடனே நான் எல்லாமே போடுவேன், காட்டுறேன் உங்களுக்கு. இப்படி கை வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ஆவி தெரியணும். தெரிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த பொருள்லாம் போடுவேன். பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லைட்டாக கையில் அடிக்குது. அப்போ ஒரு பொருளாக போட்டுருவோம். ஆக்சுவலி ரோஸ்மேரி கொஞ்சம் குளிர்ச்சி. இப்போ உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயமும் ரோஸ்மேரி சேர்த்து ஆட் பண்ணும்போது நல்ல குளிர்ச்சி. உடம்பு வெடிக்குது. லைட்டாக என் கண்ணில் பட்டுருச்சு. எண்ணெய் பெருசாக சூடு இல்லாதனால பிரச்சனை இல்லை. ரோஸ்மேரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல குளிர்ச்சி. ஸோ அதையும் போட்டு வெங்காயம் போடும்போது சிலருக்கு ஒத்துக்காது. அதனால் நான் ரோஸ்மேரி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ரோஸ்மேரிக்கு நல்லா ஹேர் க்ரோத் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நான் அடுப்பை விட்டுட்டு போயிட்டு ஸோ நல்லாவே காஞ்சிருச்சு. இதை நெக்ஸ்ட் டே தான் எடுக்க போகிறேன்.